தொப்பை வாழ்த்தா நம்ம மூஞ்சி நல்லா இருக்கும் தெரியுமா? எப்பவுமே தொப்பை வச்சுக்கிறான் பாரு, அவன் மூஞ்சி பாரு அழகா இருக்கும். தொப்பெல்லாம் அவன் மூஞ்சி பாரு அங்க கீஞ்சி போயிடும். அது எப்படின்னா நான் தொப்பை வச்சுக்கிறேன், இப்ப நான் ஒரு வேலைக்கு வேகமா போறேன், தட்டு கீழே என்ன ஆகுது தெரியுமா? இந்த தொப்பை வந்து இடத்தட்டு மாதிரி நம்ம மூஞ்சி காப்பாத்திடும். எலுமிட்டு மாதிரி நம்ம இடத்தட்டு மாதிரி நம்ம மூஞ்சி காப்பாத்திடும். இதே நீ தொப்பையில போய் விந்து வச்ச முதலில் தான் தெரிஞ்சு அதனால மூஞ்சி காப்பாத்தமா தொப்பை வரும். என் வீட்டு வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டிருப்பாங்க. ஒரு நாள் பாத்ரூம் போனா துணி போயிட அவளுக்கு எழுந்து போட்டான். தளபதி ஆளவந்தானுக்கு வெற்றி விழா, இரண்டாவது விழா. இந்த நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா, அதுவும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு சுதந்திர விழா. இந்த 3 விழாவும் முப்பெரும் விழாவாக இப்போது நடக்க போகிறது. ஆடல் பாட தொடங்குகிறது. அருகாமையில் நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய முடிய அது முடியல மயிரியா நாராயணசாமி கோஞ்சாமினா கோஞ்சாம் நாராயணசாமின்றாங்க. அது ஒரு மயிர் போய் முடியுன்றீங்க. சரி மரப்போ மண்டிப்போ குடி விடு ஆகட்டும். அவ்வளவுதானே அவர் நீல வர வைக்கிற மாதிரி ஓடிவா ஓடிவா. இந்த திகா சாஞ்சிது பாரு பயப்படுத்தலாம் அவங்க கோயிந்தா பொண்ணுது. வணக்கம் தாத்தா, நல்லா இருமா, சந்தோஷமாவே நல்லா இருக்கிற குறையில. தம்பியாட்ட ஒரு வாட்டி போய்வா, நான் போர் போற மிஷின் அனுப்பா. போடு போடு போடு. வணக்கம் பெரியவரே. அவர் அங்க உட்காந்துருக்கு. அவருக்கு என் மூஞ்சி தேபத்து கேக்குது. இங்க போடுறா ஒரு மரியாதைக்கு கீழே குடிச்சு வர. நீ ஒண்ணு கொஞ்சம் பாட வேணா, நீங்க போடு. அடக்கம் யாருக்குமே வராது, பயங்கர அடக்கமா தெரியுமா? நீ ஏன் இங்க பார்த்து பேச, மூஞ்ச பார்த்து பேச? ஆண்டவன் எதுக்கு கண்ணை வச்சுக்க? கண்ணை வச்சு ரசிக்கத்தான் கண்ணை வச்சு. நீ ரசிக்க, நான் எப்படி ஒண்ணு வரல. ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, நான் எப்படி வந்து. கல்யாணத்துக்குலாம் நல்லா ட்ரெஸ் போடணும், நகைலாம் பொண்ணு போட்டுலாம் வச்சு வச்சுக்கணும். எதை ஈழ்ச்ச கீழ்ச்ச அது ஈழ்ச்சி போடுறேன்னு பாரு. ஈழ்ச்ச போடணும் என்ன ஆகும் தெரியுமா? இது பாரு, இது இங்க வந்துச்சு, இங்க போயிடுச்சு. அது எங்களோட விருப்பம், விருப்பம் அதை கேட்க கூடாது. ஆனா உனக்கு யாருக்குமே வராது. சொல்லு, யாராவது ஒருத்தர் நீ வேற உனக்கு யாருக்குமே வராது. காட்டு உன் அடக்கத்தை பாருங்கள், இந்த அடக்கத்தை பாருங்க பாருங்க. எந்த மேய்ச்சி செவுரு வச்சாலும் கேள்வி பழகுது, அப்படியே விட்டுக்கிறான். வெறும் பேச மாட்டேன் மட்டும் போடுது. என் பேர் சொல்றேன்னா உன் பேர சொன்னா மேய்ச்சி மேய்ச்சி பேர் புத்தகத்து புத்தகத்து செவுருல பழகுது, விட்டுக்கிறாரு. பேச மாட்டேன் மட்டும். ஆனா ஒண்ணு, இத போட்டு நீ ஏரி வேலைக்கு போன வச்சுக்க, ஒரு ஆம்பளை ஊர் உள்ள இருக்க மாட்டான், ஏரி வேலையில தான் இருப்பான். இதை பாக்கிறதுக்குனே வருவான். இதை பாக்கிறதுக்கு ஆமா, அப்ப வேற நாட்டுக்கு கவர்மெண்ட் திட்டு போடலாம் கூட வருவான். தெரிஞ்சுதான் எங்க ஊர் ஏரி வேலைக்கே போயிட்டு இருப்பேன். அதே போ பெற்றான வேலை. சரி அதை விடு. பாருங்க விழா நடந்துக்குது, 30 விழா இலவசமா இருக்காங்க. என் ஜாமான் இருக்கிறார், பேரரசர் இருக்கிறார். பேரரசர் குறிஞ்சி நாடு.
தெரிஞ்ச நாடா முல்லை நாடு. ஆமா சரிங்க ஆ. அதெல்லாம் இருக்கட்டும் நான் வந்ததுல இருந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன் என்ன என்ன இவங்க எல்லாருமே கரெக்டா இருக்கிறாங்க ஆமா இவரு மட்டும் ஏன் குரு 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 அந்த தளபதி காக்காத அந்த தளபதி தளபதி அந்த தலை பக்கம் போயிடாது நீ ஏங்க? நான் உன்னை நம்பி இட்டுன்னு வந்துக்கிறேன் அந்த பக்கம் போவாத அவன் மோசமான ஆளு எங்கன்னா புறம்போக்கு நாள் இறங்கி சேர் ஓட்டு பாவி ஆமா அவ்வளவு மோசமான அந்த ஆளு. பக்கம் போவாத ஒன்னும் பட்டா வாங்காதுக்கிற நீ வேற பட்டா வாங்கி சரி ஆடல் பாடல் ஆகட்டும் நான் காட்டினேன் எல்லாரும் பாப்பாங்க ஆஹா, எனக்கு என்ன கொடுத்தீங்க நீ என்ன கேட்டாலும் தரேன் எது கேட்டாலும் நீ என்ன கேட்டு தரேன் எதுக்கு ஆனா இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்ல நீ இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டேன் அப்புறம் என்ன பண்ணி போற வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு ஆழத்துக்கு உள்ள போயிடுவேன் அவுத்துக்கு உள்ள போய் ஆழத்துக்கு உள்ள போயிடுவேங்க வார்த்தை மாறி மாறி வருது சரி ஆடு காட்டு ஒரு ஓரமா நின்னு பாரு இந்த ஓரமா நில்லு. ஆடுமா ஆடு உதறி விட்டார். நாட்சி வென்றால் இதுவா நாட்சி. அந்த பத்மினியை மிஞ்சி விட்டார். சாவித்திரி தாண்டி போய் விட்டார். பண்டாரி பாய் கிராஸ் பண்ணிட்டார். அது தெரியாது உங்களுக்கு சிவாஜி பாட்டு நான் பார்த்தது இல்லையே. மனோகரா பாட்டு நடிச்சுக்கோ. மனோகரா ஐயோ ஏங்க நீ பாத்துக்கலையா? நான் பாத்துக்கிறேன். அப்படியா? நான் பார்த்ததே இல்லைங்க. அவங்க முதல் பிரிவில் பாத்துக்கிறேன். சரி சரி இது ரெண்டாவது பிரிவு. ஆமா நாட்டு சர்பாச்சு. சரி என்ன ஓணும்? ஏங்க உங்ககிட்ட பொன் பொருள் எதுவும் கேட்க மாட்டேன். ஒரே ஒரு பொருள் அடக்கமா கைகள் அடக்கு. இல்ல இல்ல நீ அவன் நின்னுட்டு போட்டு நின்னுங்கிற ஒரு ஆம்பளை பொம்பளை போட்டுக்கிட்டு நின்னுங்கிற மன்னர் எதுக்குங்க பேசியே பார்த்தாங்க?
அவர் எனக்கு கேட்க மாட்டாரு. ஏன்டா இவ்வளவு துட்டு நான் கொடுத்தேன் கட்டதுன்னு உங்களுக்கு துடி கொடுப்பாங்க. நம்மள போட்டு அமுச்சு வச்சாரு கேட்க மாட்டாரு. ஒரு நாள் நீயாமா நீயாமா ஒட்டினு தான் தம்பி. சரி என்னடா நீ தான் ஏங்க, இத பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் ஒண்ணு வேணும். தரேன் அதுக்கு தான் நின்னுங்கறான். என்ன தெரியுமா, எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுங்க. பனி பெய்யுது நைட்டு பனி பெய்யுது ஐஸ்கிரீம் வேணா தொண்டை கட்டி எனக்கு அதாங்க பிடிக்கும். வேற என்ன கேளு சரி, ஒரு குச்சி ஐஸ் வாங்கி கொடுங்க. சப்பத்தை கேட்டுக்கிற வேற என்ன கேட்டு கமர் கட்டு ஒரு கலகா ஒண்ணு கேளு ஒரு லாலிபாப். அதுவும் கேட்டான். எனக்கு பிடிச்சதா நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அதெல்லாம் என்னால தர முடியாது. வேற என்ன கேளு. சரி, எள்ளூர் வச்சிருக்கீங்க. எள்ளு ஒண்ணு தானே. ஆமா. வாங்கி பேக்ல வச்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரமா? ஆமா. ஒரு வாரம் ஆச்சுன்றீங்க. அந்த சிப்பு எப்படி ஓபன் பண்றது? இது மேலுங்க ஆதி ஓபன் ஆகும். அது தெரியல என்ன தட்டி நான் இது வரைக்கும் ஜிப்பு ஓபன் பண்ண சரித்திரமே கிடையாது. என்னங்க, அதனால அந்த ஜிப்பு எப்படி ஓபன் பண்றது மட்டும் சொல்லி கொடுங்க. அப்படியா? ஆமா. அதான் சொன்னேன் அது மாதிரி செய்யி. கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே. நீ எப்படின்னா ஆதிங்கம்மா ஏங்க, அப்படி தப்பு தப்பெல்லாம் பேசாத, அப்ப நான் உள்ள போயிடுவேன். உள்ளதான் போகணும், வெளியே போறேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசணும் வச்சுக்க, அப்ப நான் வரவே மாட்டேன். வரமாட்டேன். ஆமா. துட்டு கட்டு போ. பாருங்க, இல்ல பாருங்க, அந்த ஜிப்பு ஓபன் பண்ண தெரியுதா? ஒரே ஒரு கால் போட்டு வந்துருங்க. கால் போடு. நம்ம என்னடா பாருங்க. என்ன போட போறேன்? டாலர் மனசு போடி போடி போய் வட்டேன். ஏம்பா மேஸ்திரி செவுரு வை போ. அந்த பெண் நாட்டியம் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டிருந்தார். அப்போது எவனோ ஒருவன் இந்த ஓலவந்தாண்டிலே பின்புறமாக நின்று அடித்து விட்டான். எவனாக இருந்தாலும் முன்னாடி அடித்தான். நீ கூட சொன்ன நான் கூட பாத்துங்க. ஆனா எவனும் தெரியுங்க. ஆனா ஆச்சு உனக்கு பாத்தியா? பார்க்கல. அது நல்லதா போச்சு. இப்பதான் ஆச்சு உனக்கு தெரியாது. என்ன சொல்ற? அவன் அடிச்சடி ஞாபகம்தா. அவன் அடித்தடி நன்றாக நினைவில் இருக்கிறது. இப்படி அடிச்சா கண்டுபிடிச்சு. தாராளமாக. அது இப்ப உலகிற 16 பேர் உனக்கு எதிரி. அதனால நான் சொல்ற மாதிரி செய். நீ அந்த மூலை நில்லு. சரி, ஒவ்வொருத்தரா வந்து அடிக்க சொல்றேன். இதுல எவன் ஒன்னு அடிச்சான்னு கரெக்டா கண்டுபிடிச்சு. 16 பேர் அடிக்கிறமா? டேய், மறப்போம் மன்னிப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் பிறந்தவன் இந்த ஆளவந்தான். அடித்தவனை மறந்து விடுகிறேன். அடித்த நாட்டு ஓடி வா. நான் சொல்ல மாட்டேன். வணக்கம் மாமா. மாமான்னு சொல்லிட்டேன். நான் சொந்த மாமாவா டாபர் மாமாவா? மாமான்னு சொல்லாதுமா. சவரம் எல்லாம் ஏறினே போடும். 54,000 நீ வைக்கிற. அதனால வேணாமா 25 சவரம் கேக்குறாங்க. என்னால போட முடியாது. அதனால நான் சொல்ற மாதிரி செய். ஒரு சைனட் செல்போன் வாங்கி தரேன். மிஸ் கால் குத்தி அண்ணா தள்ளி மூடு. செட்டி வாங்கி தரேன். என்ன பண்ண முடியும்? ஆனா என்ன இவ்வளவு சாப்பிடவே இல்லையா நீ? சாப்பிடு தொப்பை மனக்காவல இந்த காலம் 8 நாள் தான் உனக்கு மனக்காவல இருக்கு. தொப்பை வளர்க்குது மனக்காவல. தொப்பை வளர்த்தா நம்ம மூஞ்சி நல்லா இருக்கும். தெரியுமா? எப்பவுமே தொப்பை வச்சுங்க நம்ம அவன் மூஞ்சி பாரு அழகா இருக்கும். தொப்பெல்லாம் அவன் மூஞ்சி பாரு அங்க கீஞ்சி போயிடும். அது எப்படின்னா நான் தொப்பை வச்சுக்கிறேன். இப்ப நான் ஒரு வேலைக்கு வேகமா போறேன். தட்டு கீழே என்ன ஆகுது தெரியுமா? இந்த தொப்பை வந்து இறந்தட்டு மாதிரி நம்ம மூஞ்சி காப்பாத்திடும். இது எலுமிச்சு மாதிரி நம்ம இறந்தட்டு மாதிரி நம்ம மூஞ்சி காப்பாத்திடும். இதே நீ தொப்பையில்லாத போய் விருந்து வச்ச முதலில் தான் தெரிஞ்சு. அதனால மூஞ்சி காப்பாத்தமா தொப்பை வரும். அது நமக்கு நல்லது. நல்ல நல்லா சாப்பிடு. உன்னால மண்ணா ஆயிடுச்சு. ஆடி காட்டு.
நாட்டியம் என்றால் இதல்லவா நாட்டியம்? டேய், அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தால் ஏதோ ஒன்று கொட்டு நோட்டேன். பாத்தியா பாத்தியா ஆமாடா. ஆச்சு கேட்கிறது வர. அது உள்ளதா அவர் வெளியூர் திரும்பும் என்னடா நீ பாத்தியா இல்ல. ஐயோ பொண்ணுங்க வீட்டுக்கு ஒரு ஆன் சீஸ் பண்ணு எதற்காக? இல்ல குட்டச்சர் தாண்ட போறோம் 3 நாளைக்கு குப்புரு போடும். ஆமாங்க எனக்கு போன் இப்பதான் வந்துச்சு பெரியால் டிவில காட்ட போறாங்க. அதனால ஆஞ்சு போட தெரியும் ஆஞ்சு போட கத்துங்க. சரி. உடலுக்கு நல்லது. முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும். ஆஞ்சு பாக்கெட் ஒன்று வாங்க வேண்டும். அது மூளை கிள்ள வேண்டும். ஏன் மூளை தாங்க? கீ கொட்டி இல்ல உலக எனக்கு கொஞ்சம் கொட்ட வேண்டும். மீதி மடித்து பாக்கெட் சொல்ல வேண்டும். இன்னும் 2 வேலைக்கு வரணும். இன்னும் 2 வேலைக்கு வரணும். ரொம்ப முக்கியமானது இது. இப்பதான் முக்கியமானது. இந்த கட்டவலை எடுத்து வந்து உள்ளங்க வச்சு நல்லா கசக்கணும். சிந்து வர கசக்கணும். ஏன் அங்கதான் கசக்கணும்? ஆமா அங்கதான் கசக்கணும். கசக்கி விட்டு சின்னதா கோலி உண்டியா ஊட்டி கொள்ளுங்க. சரி. கூட்டி வந்து கையில எடுத்து கொள்ளுங்க. இந்த கையில எடுத்துக்கணும். இந்த கை அப்படியே விடக்கூடாது. ஏன்? கை கூடாது. வாசனை வேஸ்டா போடும். துணியில் தொட்டு கொள்ளுங்க. அப்பதான் பக்கத்துல உட்காந்து வாசனை கமகமானு போகும். இந்த கையால் உதட்டி இழுக்க வேண்டும். வீட்டுக்குள்ள சொல்லுவேன். ஏன் அங்கதான் சொல்லணுமா? உன் இஷ்டம் எங்கன்னா சொரி மாப்பா. 10 நிமிஷம் நன்றா காய் விடுங்க. 10 நிமிஷம் நன்றா காய் விடுங்க. காஞ்சி பிறகு வாயில் வச்ச குழவா 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 என்றாவும். அப்போது மூக்கில் சிறுத்த நாத்து வரும். அப்போது இந்த ஆள் காட்டு விரல் இது வந்து உள்ள விட்டு நோண்டி கிளறி வெளியே எடுக்க வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு கலை கலை கலை. ஒண்டி தொட்டு ஒண்டி 2 ஒட்டி கொண்டிருக்கும். எதுக்கு எவங்கிறான்னு படாத தட்டி விட்டான் வாயில் பூந்து பொறுத்து தண்ணி இருக்கும். கொண்டு வாய்க்கு தண்ணி வேற என்ன எவனா குடிச்சா ஒரு குடியாடு போது என்னப்பா உனக்கு? சரி இருங்க இருந்தாலும் நாட்டுப்புற கலை. நாட்டுப்புற அப்படியே கேப்பேன். ஓடி வாப்பா. ஆமா கலை. ஆமா யார் வாங்க என் வீட்டு வாஷிங் மிஷின் மாதிரி ஆட்டு பாரு. ஒரு நாள் பாத்ரூம் போனா துணி போயிட அவளுக்கு இல்ல போட்டா துணி வெளுக்குது. இங்க போட்டா என்ன வெளுக்கு? ஏமா நான் நல்லா ஆட்டினாமா அங்காவது துணி போட்டா வெளுக்கணும் வரும். இங்க போட்டா என்ன வரும்? போட்டுதான் பாரு. எல்லாம் வயிற்று துணி மட்டும் தான் போடும். அவ்வளோ போறான். ஏங்க ஆக்கறீங்க? ஐயோ வெம்பிடும் பழகுது. ஆமா இவரு யாரு? அவர்தான் அவர் ஐயோ மாத்திட்டாரப்பா. ஐயோ ஓ மை காட் தெரியாது போச்சு. சரி வீடு உனக்காக நான் நாளைக்கே கட்டுறேன். நாளைக்கு அப்ப நாளைக்கு வேற எங்கடா போறது? என் வீட்டுக்காரர் குத்துருவேன்டா. யாரு? எங்க வீட்டுக்காரர். வீட்டுக்காரா? அது வந்தாரு அவர் அவரா? ஏற்றினாவது வீட்டுக்காரா? அக்கா அவனுக்கு உள்ள போக சொல்லிடு. அவன் சைடுல என்ன சொல்லிங்களான்னு தெரியுமா? சைடுல தான் இருக்காங்க. கணக்கே கிடையாது. அம்மா அது உன் தங்கிச்சு. அது தங்கிச்சு. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நமஸ்கார். நான் நல்லா இருக்கிறேன். ஆடையில நான் சூப்பர். யாரும் தெரியாது. தெரியும் சிறப்பா ஆடு ஞாபகம் மண்ணு கவுந்துணும். எதுனா மருந்து எதுனா கொடுத்துட்டேன். ஆசையில கவுந்து நான் என்ன தெரியுமா சொல்றேன் டாபரே? சூப்பர் பகலே சூப்பர். எப்படின்னா
டாக்டர்கிட்ட போக கூடாது. இப்படியே சொல்றேன், அந்த ஆளு கவுளு, என்ன கவுளு? ஓகே நாட்டுப்பறவை சிறப்பா ஆடு. எல்லாரும் குத்துவாங்க. எத்தனை முன்னூறு பின்னாடி குத்துவாங்க. எப்படி ஆறு ஏதா ஆரம்பிச்சு பரப்பு முத்தா ஏமா, ஏய். பருப்புமா ஏய் முத்தா அவரு சுகர் பேஷண்ட் அவர் பணம் இல்லையா பணம் இல்லடா ஆ
சூப்பர் நீ